மெஹிதி ஹாசனால் பாராளுமன்றத்துக்குள் நுழைந்த பட்லந்தை அறிக்கை. தேர்தல் பிரச்சாரங்களின் போதோ தேர்தல் விஞ்ஞாபனத்திலோ பட்லந்தையை பற்றி பேசாத தேசிய மக்கள் சக்தி இன்று அறகலையிலிருந்து மெஹிதி ஹாசன் வரை எதையுமே மிச்சம் வைக்காமல் தமக்கான முறையில் காய் நகர்த்துகின்றனர். இதன் ஒரு விளைவுதான் அனுபவம் மிக்க அரசியல்வாதியும் அரசியல் சாசனத்தில் தேர்ச்சி பெற்றவரும் 6 முறை பிரதமராகவும் 1 முறை ஜனாதிபதியாகவும் இருந்த ரணில் விக்ரமசிங்கவை கட்டாரை தலைமையகமாக கொண்ட சர்வதேச தொலைக்காட்சிகளில் ஒன்றான அல் ஜசீரா நேர்காணல் ஒன்றை நடத்தியது. ரணில் விக்ரமசிங்கவிடம் அந்த நேர்காணலை நடத்தியவர் உலக அரசியல் அவதானிப்பாளர்களுக்கு சிம்ம சொப்பனமான மெஹிதி ஹாசன். இஸ்ரேல், காசா, ரஷ்யா, உக்ரைன், விக்கிலீக்ஸ் என உலக அரசியலை மையமாக கொண்டவர்களை இவர் நேர்காணல் செய்துள்ளார். அந்த வகையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவரான ரணில் விக்ரமசிங்கவிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. சில கேள்விகளுக்கு தெளிவான பதிலையும் பலதிற்கு மழுப்பலான பதிலையும் தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கவை சற்று ஆட்டம் காண வைத்தது பட்லந்தை அறிக்கை. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 1994ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பகடைக்காயாக்கியது பட்டலந்தை வதை முகாமை என்பது பலருக்கு தெரிந்தாலும் அதன் தாற்பயத்தை அன்று சிலர் புரிந்திருக்கவில்லை. 1995ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் 1988ஆம் ஆண்டு முதல் 1990 வரை படுகொலை செய்யப்பட்டவர்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. இந்த ஆணைக்குழு பட்லந்தை விசாரணை குழு என்ற பெயரில் தனது விசாரணைகளை ஆரம்பித்தது. அரச உர கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான பியகம பட்லந்த வீடமைப்பு திட்டத்தினுள் சட்டவிரோதமான முறையில் இளைஞர்களை தடுத்து வச்சு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டமை, கொலை செய்தமை, காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை அடையாளப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டது. அன்றைய மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஷயவிக்ரம தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழு உறுப்பினராக மேல் நீதிமன்ற நீதிபதி என்.இ. திசநாயக்க செயற்பட்டார். இந்த விசாரணை குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக போலீஸ் அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டு சட்டமா அதிபர் திணைக்களம் சாட்சியங்களை வழிநடத்தியது. தற்போதைய உயர் நீதிமன்ற நீதியரசரும் அன்றைய அரசு சிறப்பு சட்டத்தரணியுமான யசந்த கோதாகொட மற்றும் தற்போதைய ஜனாதிபதி சட்டத்தரணி சரத் ஜெயமான ஆகியோரை சட்டமா அதிபர் திணைக்களம் நியமித்திருந்தது. ஆணைக்குழுவின் காலம் 12 சந்தர்ப்பங்களில் நீடிக்கப்பட்டதுடன் 1998ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் திகதி ஆணைக்குழுவின் அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் கையளிக்கப்பட்டது. பட்டலந்தை அறிக்கைக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தொடர்பு என்ன? பட்டலந்தை கம்பகா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு இடம். இங்கு 1975ஆம் ஆண்டு தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் டி.பி. சுபசிங்க. இவரின் ஆலோசனைக்கு அமைய யூரியா உரம் இலங்கையில் தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வெளிநாட்டு உதவியுடன் 100 ஏக்கரில் இந்த தொழிற்சாலை கட்டப்பட்டு வந்தது. இந்த தொழிற்சாலை கட்டி முடிக்க பயன்படுத்தப்பட்ட கால அவகாசம் 4 ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டாலும் தொழிற்சாலை கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் பொழுது நடந்த தேர்தலில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா தோல்வியடைந்தார். அதன் பின் வந்த புதிய அரசு இந்த தொழிற்சாலைகளின் வேலை திட்டங்களை முன்னெடுத்து சென்றனர். இதன் விளைவாக 1979ஆம் ஆண்டு இந்த தொழிற்சாலை இயக்கப்பட்டு யூரியா உற்பத்தி ஆரம்பமானது. இந்த நேரம் தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் ஸ்ரீ மெத்தியோ. அப்பொழுது உர உற்பத்தி நடந்தாலும் உர உற்பத்திக்கான செலவு அதிகமாக இருந்தது. அதே நேரம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் உரத்திற்கான பெறுமதி குறைவாக இருந்தது. இவ்வாறான நிலையில் ஸ்ரீ மெத்துவின் செயற்பாட்டில் திருப்தி அடையாத நிலையில் 1984ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தன ஸ்ரீ மெத்துவியை பதவி நீக்கம் செய்துவிட்டு நெல்சன் பெர்னாண்டோ என்பவரை அமைச்சராக நியமித்து அழகு பார்த்தார். இந்த தொழில்துறை அமைச்சர் பதவியேற்று சிறிது காலத்தில் உற்பத்திக்கான செலவீனத்தை காரணம் காட்டி இந்த தொழிற்சாலை மூட நடவடிக்கை எடுத்தார். இருந்தாலும் அது சாத்தியப்படவில்லை. தொடர்ந்து ஜே.ஆரின் மருமகனான ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த தொழில்துறை அமைச்சராக பதவி வழங்கப்பட்டது. அமைச்சரானதும் அவர் செய்த முதல் வேலையாக இந்த தொழிற்சாலையை மூடிவிட்டு அதிலுள்ள மிஷினரிகளை கலட்டி விட்டுவிட்டு ஏற்கனவே இருந்த 100 ஏக்கருடன் அருகில் இருந்த 50 ஏக்கர் காணியில் இருந்த தொழிலாளர்களுக்கு அமைக்கப்பட்ட வீடுகளை கையகப்படுத்தினார்.
இந்த வீடுகள் சிலவற்றில் இராணுவ உயரதிகாரிகளுக்கும் தனது பாதுகாப்பு பிரிவினருக்கும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்குமாக அந்த வீடுகளை பகிர்ந்து வழங்கினர். 1989ஆம் ஆண்டு இந்த வீடுகள் சித்திரவதை முகாமாக பயன்படுத்தப்பட்டது. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 1996ஆம் ஆண்டு இந்த வதை முகாம் தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழுவில் இங்குள்ள 6 வீடுகள் சித்திரவதை கூடங்களாக பயன்படுத்தப்பட்டதாகவும் சாட்சியங்கள் திட்ட தெளிவாக காட்டின. இந்த சாட்சியங்களை அடிப்படையாக வைத்து இதை யார் செய்தார்கள் என்று பார்த்தால், அன்று பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரஞ்சன் விஜயரட்னவும் ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்தே இந்த முகாமை நடத்தியுள்ளனர். அதிலும் இந்த 6 வீடுகளில் 2 வீடுகளான B1, B2 ரணில் விக்ரமசிங்கவின் அமைச்சுக்காக பயன்படுத்திய வீடுகள். இந்த வதை முகாமின் பொறுப்பதிகாரியாக விளங்கியவர் டக்ளஸ் பீரிஸ். இந்த வதை முகாமை ஏன் நடத்தினார்கள், இதற்குள் பழிவாங்கப்பட்ட இளைஞர்கள் யார் என்று தேடி பார்த்த பொழுது கிடைத்த சாட்சியங்களின் அடிப்படையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. சாட்சியங்களின் அடிப்படையில் பதிவான விடயங்களை உற்று நோக்குவோமானால், இந்த நேரத்தில் கோலோச்சியவர்கள் JVP-னர். இவர்களை அடக்குவதற்கு அரசியல் யாப்புக்கு அப்பால் சாமானியர்களை இணைத்து ஒரு படையை ஆரம்பித்தார்கள். ஆனால் யாரும் அந்த படையில் இணைந்து கொள்ளவில்லை. இதனால் ஆட்சியாளர்கள் வகுத்த திட்டம் இராணுவத்தினுடைய மற்றும் போலீசாருடைய பெற்றோரை சுட்டு கொண்டுவிட்டு இந்த பழியை JVP மேல் போட்டுவிட்டார்கள். இந்த செயலை செய்ய கட்டம் போட்டவர்களும் நடத்தியவர்களும் அன்றைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரஞ்சன் விஜயரட்னவும் ரணில் விக்ரமசிங்கவும். இதனை செய்து JVP மேல் பழியை போட்டால் JVPக்கு எதிராக பல திரண்டு அரசியலுக்கு அப்பாலான அணிக்கு வருவார்கள் என்பதே இவர்களின் திட்டம். அன்றைய காலகட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு இந்த முகாமுக்குள் அடைக்கப்பட்டனர். நாஜிகளுக்கு நிகரான சித்திரவதை இந்த முகாமுக்குள் நடைபெற்றது. 178 பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கை சாட்சியங்களுடன் வெளியிடப்பட்டாலும் அந்த அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதே தவிர பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. 1998ஆம் ஆண்டு இந்த அறிக்கை தொடர்பில் பல வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இந்த அறிக்கை தொடர்பில் ஏன் அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மௌனமாக இருந்தார்? ஏன் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரவில்லை? அதிலிருந்து பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற கேள்விகளுக்கு 1998ஆம் ஆண்டு அன்றைய அமைச்சராக இருந்த மங்கள சமரவீர தெரிவித்த கருத்து இன்று மிகப்பெரிய கேள்விகளை உருவாக்கி இருக்கிறது. பட்லந்த அறிக்கையின்படி மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கிறது. வதை முகாமில் நடந்த கொடுமைகள் சாட்சியங்களோடு அம்பட்டமாக வெளிப்படுத்தப்பட்டு விட்டன. இந்த படுகொலைகள் சித்திரவதைகளுடன் தொடர்புடையவர்களின் குடியுரிமையை பறிக்கும் மேலதிக அதிகாரத்தை உயர் நீதிமன்றத்துக்கு வழங்கும்படி கூறப்பட்டது. ஆனால் அதனை அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் கடந்த வாரம் சர்வதேச ஊடகவியலாளர்களால் மீண்டும் கிளறப்பட்டு இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார். அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தனது உரையில் 1977ஆம் ஆண்டு இலங்கையில் தமிழர்களுக்கு எதிர்ப்பு அரசியல்வாதிகளுக்கும் எதிரான ஏற்பட்ட பாரிய வன்முறை, 1978ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் அமுல்படுத்தப்பட்டமை, 1980ஆம் ஆண்டு தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்ட அரச தொழிலாளர்கள் தொழிலை ரத்து செய்தமை, 1981ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டுறவு சங்க தேர்தலில் பாரிய மோசடி செய்ததுடன் யாழ் நூலகத்தை தீயிட்டு கொளுத்தியமை, பொது தேர்தலை உரிய நேரத்தில் நடத்தாது பாராளுமன்றத்தை அதிகாரத்தை 5 வருடத்துக்கு கைப்பற்றியமை, 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலையை உருவாக்கி அதன் மூலம் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளை ஒடுக்கியமை போன்ற 17 வருட அடக்குமுறைக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாகவும் பட்டலந்தை ஆணைக்குழு ஊடாக மக்கள் நியாயத்தை எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சாட்சியங்களின் தொகுப்பு அடுத்த பகுதியில் வெளியிடப்படும். சித்திரவதைகளின் உச்சம் இப்படியெல்லாம் உயிருடன் இருப்பவர்களை வதை செய்யலாமா என்பதை உயிருள்ள சாட்சியங்கள் நெறிப்படுத்துவதை அடுத்த பதிவில் பார்ப்போம். தொடரும்.